வேற லெவல் எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குனேன்னு சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. சேது நடந்ததெல்லாம் சிபிக்கிட்ட வந்து சொன்னோன்னே, அச்சோ இது எல்லாத்துக்கும் காரணம் மாமாவும் அந்த சண்முகமா என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க, எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறாங்க. தமிழ் வந்து அதான் எல்லா விஷயமும் இப்போ தான் சேது சொன்னான். நீ எதுக்கு மாட்டி விடலை, இந்த சந்தர்ப்பத்தை நீ பயன்படுத்திக்கிட்டு கண்டிப்பாக உங்கள் அம்மா எதுக்கும் சம்மந்தப்படலைன்னு நிரூபிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்கிறப்ப, சிபி சார் எதுக்காக நீங்கள் எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கும் அமைதியாக இருந்தீங்க. மாமா சத்தியம் கேட்டதுனாலயா? அது மட்டும் காரணம் இல்லை. இன்னொன்று, குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான். அதனால தான் நானும் அமைதியாக இருக்கேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி நேரத்தில் நான் சூழ்நிலையை சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் கேவலமானவங்கள்லாம் கிடையாது. குடும்பம் ஒற்றுமையாக இருக்கணும். அவர் மட்டும் யார், நம்ம குடும்பம் தானே அப்படின்னு கணேசனை வந்து மாட்டி விடாமல் இருக்காங்க. சரி அப்போனா அத்தை பாவம் தானே, அவங்க எப்படி திருப்பி இங்கே வர முடியும்? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். எப்படி என்ன சொன்னால் ஜெகதாம்பாள் ஒத்துப்பாங்கன்னு எனக்கு எல்லாமே தெரியுங்கிற மாதிரி அந்த இடத்துல எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி ஆதாரத்தை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே எடிட் பண்ணி எல்லாமே பண்ணி ஒரு வீடியோ ஆதாரமாக ரெடி பண்ணி அப்படியே வந்து, ஜானுமா உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குது. பேசுகிறத விட நான் உங்ககிட்ட வந்து சொல்லணும். உங்களுக்கு தெரிஞ்சவங்கிறனால மட்டும் அவங்க தப்பு செஞ்சாங்க செய்யலைங்கிறத நம்புவீங்களா? இல்லை உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு அவங்களுக்கும் இந்த விஷயத்துக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஒரு வேளை யாராவது ஒருத்தவங்க நிரூபித்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இது எதுக்கான தமிழ்? இப்போ நடந்த விஷயமா, இல்லை 25 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயமா? என்ன ஏதுன்னு தெளிவாக சொல்லு. ரெண்டுமே அவங்க சம்மந்தப்படலைங்கிறத நான் ஆணித்தனமாக நம்புகிறேன். இப்போ ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சேன்னா என்கிட்ட பேசு, கண்டுபிடிக்கலைன்னா என்கிட்ட பேசாத. கண்டுபிடிச்சதுனால தாம்மா நான் இப்போ உங்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம தமிழ் வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த விஷயத்தில் அப்படின்னு ஜானு அந்த பாட்டை பற்றி கேட்கும்போது, எல்லாம் இப்போ சமீபத்தில் நடந்த விஷயந்தான், நீங்களே பார்த்துக்கங்க தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது, சண்முகம் கிட்டே இருந்த அந்த பேப்பர் அப்படியே வந்து கை மாறி எல்லாமே வந்து போயிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்கிற விஷயத்த வந்து தெள்ள தெளிவாக வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதுலேயே கணேசன் கூட இருக்காருங்கிற விஷயம் நம்ம தமிழுக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் அவங்கள மாட்டி விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாக வந்து நிற்கிறாங்க. அந்த இடத்துல வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? தப்பே செய்யாத ஒருத்தவங்க இப்படியெல்லாம் வந்து பாவப்பட்ட மாதிரி எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே சிபிக்கு நீங்கள் வேறு எதுவும் தண்டனையெல்லாம் கொடுத்துடக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க எல்லாத்தையும் பழியை ஏற்றுக்கிட்டாங்க. ஜானுமா நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தெரியாது இல்லை. அவங்கள பொறுத்தளவு சிபிக்கிட்ட என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் தேவையில்லாதது சுமக்கிறதே எனக்கு வேலையாக போச்சுப்பா. இது ஒன்றும் எனக்கு கஷ்டம் இல்லை. ஆனால் எக்காலத்திலையும் நீங்கள் இந்த குடும்பத்துக்கு விரோதியாக ஆயிடக்கூடாது. வேறு எந்த விதமான பாட்டிக்கிட்ட நீங்கள் கெட்ட பேரும் வாங்கிடக்கூடாது. அது மட்டும் எனக்கு இருந்தால் போதும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சுமந்துட்டு போனாங்க. இது நம்ம சிபிக்கு கூட நல்லாவே தெரியும். போய் வந்து கேட்டிருக்காங்க ஜெயாராணிக்கிட்ட. அவங்க தான் இது எல்லாத்தையும் வந்து சொன்னாங்க. எனக்கு இது ஒன்றும் வேதனையான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, சரி தமிழ் நான் பார்த்துக்கிறேன், நீ இங்கேருந்து போகலான்னு சொன்னோன்னே அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஜானுவா யோசிக்கிறத விட பெரிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இடத்துலேருந்து யோசிக்கிற ஜெகதாம்பாலாக இருக்கிறது தான் இப்போ ரொம்பவே முக்கியம். அப்போ நான் என்ன பண்ணுவா, நம்ம கூட இருக்கிறவங்கள நம்ம தானே பத்திரமா பார்த்துக்கணுன்னு நொடிக்கி நொடிக்கி சொல்லுவாங்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க. அந்த இடத்துல நான் ஜெகதாம்பால் பேசுகிறேன். சொல்லுங்கம்மா அப்படின்னு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்போ ஜெயா ஃபுட்ஸ் சார்பாக பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுங்கள் மேடம். சாரி மேடம், நான் என்னமோ ஏதோ நினச்சிட்டேன். என்ன மேடம் திடீர்னு எனக்கெலாம் கால் பண்ணியிருக்கீங்க? நாளைக்கு காலையில் 10 மணிக்கு நீங்கள் என்னை பார்க்குறதுக்காக ஜெனா ஃபுட் இடத்துக்கு வந்து வாங்க, உங்ககிட்ட நான் பேச வேண்டியது இருக்குது. சரிம்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்லும்போது, இருப்பினும் நீங்கள் இப்போ ஜெனா ஃபுட்டாக சார்பாக வந்து பேசுனீங்க, எல்லாம் சந்தோஷந்தான். நான் இப்போ ஜானு சார்பாக நான் பேசணும், அதுக்கு மட்டும் அனுமதி கொடுப்பீங்களா அப்படின்னு சொன்னேன். ஊங்கிற மாதிரி சவுண்டு மட்டும் கொடுக்குறாங்க. எனக்கு உங்களை இருந்து பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும் தான் ரொம்ப நாளாக ஆசை. அந்த விஷயம் தட்டி போனதை நினச்சி எனக்கு கவலையாக இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை. என் கஷ்டத்தில் விட நீங்கள் ரொம்ப வந்து நம்பினீங்கம்மா. என்னை பற்றி அந்த நம்பிக்கை எதுவும் தப்பானதாக போகாதுமா.
நான் உங்கள் பொண்ணுமா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு எதுவாக இருந்தாலும் முடிவெடுங்கன்னு சொல்லிட்டு என்னை வைக்கிறேம்மா, நீங்களா வந்து ஃபோனை வையின்னு சொன்னீங்கன்னா அது என் மனசுக்கு வந்து கேட்குறதுக்கு தாங்காதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து வச்சிடுறாங்க. ஜானு வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. எந்த பக்கம் போகிறேன்னு தெரியாமல் நின்னவங்களுக்கு தமிழ் நல்ல பாதையை வந்து டிசைட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லும்போது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்கள் அத்தையை ஜானுவே கூப்பிடுவாங்க. என்ன சொல்கிற? ஆமாம், அதுக்கான வேலையெல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி முடிக்கிறாங்க. கேபினுக்கு வர சொல்கிறாங்க தமிழ்லேருந்து எல்லாரையும். என்ன ஆச்சு? எதுக்காக இப்போ வந்திருக்கோம் ஜானு? இருப்பா, உனக்கே நல்லா தெரியும்னு சொன்னோன்னே டக்குன்னு கதவை திறந்துட்டு மே ஐ கமின் மேடம் அப்படின்னு ஜெயாராணி வந்து கேட்ட உடனே, இவங்க என்ன திருப்பி இங்கே வந்திருக்காங்க? இவங்க தப்பே செய்யலைங்கிற விஷயம்லாம் எனக்கு தமிழ் வந்து சொல்லி புரிய வச்சுட்டா அப்படின்னு சொல்லும்போது சேதுவும் நம்ம சிபியும் பார்க்குறாங்க. உண்மையான காரணம் யாருன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு. அந்த சண்முகத்தையும் அனுப்பிச்சி வச்சுட்டா நம்ம தமிழ். அது மட்டும் இல்லாமல் எனக்கு எல்லாத்தையும் வந்து நிரூபித்தா. நிச்சயம் உனக்காக உங்கள் அத்தை செஞ்ச விஷயத்தை எல்லாத்தையும் என்னால் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு. சரிங்களா? இன்னொரு வாட்டி ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி 1க்கு 4 வாட்டி வந்து நல்லா யோசிங்க. இங்கே ஒன்றும் தியாகம் பண்ணுறதுக்காக யாரும் வரலை. தேவையில்லாமல் ஒருத்தவங்க செய்கிற தப்பை இன்னொருத்தவங்க வாங்கிக்கணும்னு அவசியம் இல்லை. இது ஒன்றும் வீடு கிடையாது. இது ஒரு நிர்வாகம். அப்படி இருக்கிற சூழ்நிலையில் எல்லாரும் இங்கே கரெக்டாக இருக்கிறவங்க தான் இருக்கணும். இவங்க சமீபத்தில் நடந்துக்கிட்ட ஒரு அச்சீவ்மெண்ட் இது எல்லாமே வந்து முக்கியமாக தான் தோணுச்சு நம்ம கம்பெனிக்கு. அது மட்டும் இல்லாமல் நான் ஒன்றும் ஜானுவாக வந்து யோசிக்கலை. உங்கள் எல்லாருக்கும் வேணால் நான் ஜானுவாக இருக்கலாம். ஆனால் இவங்கள பொறுத்தளவுக்கு நான் ஜனா ஃபுட் சார்பாக தான் பேசிகிட்டு இருக்கேன். மற்றபடி எதுவும் இல்லை. சரி மேடம், நீங்களே அந்த அளவுக்கு வந்து இவ்வளோ தூரம் வந்து சொல்கிறீங்கன்னா நான் ஒன்றும் சாதாரண ஒருத்தவங்களுக்கு பிறக்கலை. நான் யார் எப்படிப்பட்டவங்க, அவங்க வைராக்கியம் எல்லாம் எனக்கும் இருக்குது மேடம். கூடிய சீக்கிரம் இதில் எனக்கு எந்த விதத்துலேயும் சம்மந்தம் இல்லைன்னு என் பொண்ணு அப்படின்னு சொல்ல வராங்க. எனக்காக யாரோ ஒருத்தர் நிரூபிச்சிருக்காங்க. அது இந்த விஷயத்தில் அவங்க நிரூபிச்சிருக்காங்க. அடுத்ததும் என்னை பற்றி இருக்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நான் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிறேன். நீங்களே ரத்தினவேலுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு புரிஞ்சுப்பீங்க. அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. எல்லாரும் பார்க்க தான் போகிறீங்க. பேசுகிறத விட்டுட்டு இங்கே என்ன வேலையோ அதை பார்த்தா நல்லா இருக்குன்னு சொன்னோன்னே, வரேன் மேடம். நீங்களே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இவங்களுக்கு மட்டும்தான் நான் ஜானு, உனக்கு கிடையாதுன்னு. கூடிய சீக்கிரம் நீங்களே என்ன அப்படி கூப்பிட சொல்லுவீங்க. அது நடக்க தான் போகுது. அந்த நாள் ரொம்ப சில மாதத்துக்குள்ளேயே நடக்க போகுது. அது எனக்கு நல்லாவே தெரியும்னு சபதம் போட்டுட்டு அங்கேருந்து போகிறாங்க. எப்படி எப்படி நடந்துச்சு இது எல்லாம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்படியே வந்து அந்த வீடியோ ஆதாரத்தை வந்து காட்டுறாங்க. இதான்ப்பா நடந்துச்சு. யார் சொல்லி அந்த பையன் இந்த கம்பெனிக்கு வந்தான்? தமிழ் கண்டுபிடிக்கிற. அப்போனா உண்மையான ஆளை இங்கேருந்து பத்திரமா அனுப்புகிற வரைக்கும் இது மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அது மட்டும் தெள்ள தெளிவாக தெரியுது. இதனால நம்ம கம்பெனிக்கு கொஞ்சம் நட்டமாக இருக்குது. அது மட்டும் என்னால் புரிஞ்சிக்க முடியுது. அந்த ஒரு ஆளை கண்டுபிடிங்க. சிபாரிசு பண்ணது யாருன்னு கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொன்னோன்னே, எல்லாம் நமக்கு வேண்டியப்பட்டவங்க தான். ஆனால் அவங்களையும் சேர்த்து தமிழ் வந்து அமுச்சு வச்சுட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் மூலியமா? இல்லை வேற ஒருத்தர் மூலியமா வந்தார். அவருக்கு இதில் சம்மந்தம் இருக்கா இல்லையான்னு தெரியல அப்படின்னு சமாளிக்கிறாங்க நம்ம சிபி. வெயிட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருந்துச்சுன்னே சொல்லலாம்.